அனைவருக்கும் வணக்கம். நம்ம இப்போ கியூவோட லிங்க் லிஸ்ட் இம்ப்ளிமெண்டேஷன் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ நம்ம ப்ரீவியஸாக உங்களுக்கு நான் வந்து சொல்லி கொடுத்துருந்தேன். ஸோ ஸ்டாக் வந்து என்ன டைப் ஆஃப் டேட்டா ஸ்ட்ரக்சர், அது ஒரு பிரின்சிபல் வந்து ஃபாலோ பண்ணும். என்னன்னு ஸ்டாக் அண்ட் கியூ எல்லாமே பார்த்தீங்கன்னா லீனியர் டேட்டா ஸ்ட்ரக்சர் தான். ஸோ ஸ்டாக் ஒரு பிரின்சிபல் ஃபாலோ பண்ணும். என்ன பிரின்சிபல்னு கேட்டிங்கன்னா லிஃபோன்னு சொல்லுவோம். ஸோ லாஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட். ஸோ எது பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக நம்ம இன்சர்ட் பண்ணுறோமோ அதுதான் நம்ம வந்து ஃபஸ்ட்டு டிலீட் பண்ணோம். ஸோ கியூ பேர்லேயே தெரியும் நமக்கு வந்து நாட் அ நியூ டேர்ம். நம்ம நிறைய இடத்துல வந்து கியூவில் நின்றுருக்கோம். ஸோ சினிமா தேட்டரில் டிக்கெட் வாங்குறதுக்கு கியூவில் நம்ம வந்து நின்றுருக்கோம். இல்லைனா பார்த்தீங்கன்னா ஒரு ஷாப்பில் வந்து பில்லிங் கவுண்டரில் நம்ம வந்து கியூவில் நின்றுருக்கோம். இந்த மாதிரி நிறைய டீட்டெயில்ஸ்க்கு நம்ம வந்து கியூ வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ கியூவோட பேசிக் சென்ஸ் என்னது, யார் முதல்ல வந்திருக்காங்களோ அவங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் சர்வீஸ் வந்து கிடைக்கணும். ஸோ அதனால நம்ம என்ன சொல்லுவோம்னா ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட்னு சொல்லுவோம். ஸோ இதை ஷார்ட் ஃபார்மில் சொல்லணும் ஃபிஃபோ லிஸ்ட்டுன்னு நம்ம வந்து சொல்லுவோம். ஓகே. ஸோ நம்ம என்ன லாங்குவேஜில் நம்ம இப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம்னு கேட்டிங்கன்னா ஜாவா லாங்குவேஜ் தான். ஸோ நீங்கள் C++ நீங்கனாலும் நீங்கள் இந்த வீடியோ கண்டினியூ பண்ணலாம். ஏன்னா கான்செப்ட்ஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ஸோ அதில் நம்ம எதை வச்சு இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம்னு கேட்டிங்கன்னா தெர் வில் பி 2 waysன்னு நான் சொல்லிட்டேன். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் அரே, செகண்ட் ஒன் இஸ் லிங்க் லிஸ்ட். ஸோ அரே இம்ப்ளிமெண்டேஷனே நான் உங்களுக்கு வந்து தெளிவாக கற்றுக் கொடுத்துருந்தேன். அப்பயே 2 பாயிண்டர் நம்ம வந்து வச்சுப்போம்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் கியூ எப்படி இருக்கும்னு நான் வந்து சொல்கிறேன். இப்போ ஒரு 3 நம்பர் இருக்குப்பா, 10, 20, 30. இதை நான் கியூவில் வந்து ஸ்டோர் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா நான் என்ன பண்ணுவேன், 3 நம்பர் தானே. ஸோ 3 பாக்ஸ் 3 ஸ்பேஸ் மாதிரி நம்ம ஃபர்ஸ்டே கிரியேட் பண்ணி வச்சிருப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்பர் என்னது 10. அந்த 10 தூக்கி இங்கே ஃபர்ஸ்ட்ல போட்டுருவேன். 20 எங்கே போடுவேன், செகண்ட்ல போடுவேன். 30 எங்கே போடுவேன், தேர்ட்ல போடுவேன். எந்த நம்பர் ஃபர்ஸ்ட் வெளியே போகும், 10 தான் ஃபர்ஸ்ட் எனக்கு வந்து வெளியே போகும். ஓகேவா? வேற உங்களுக்கு ஸ்டாக்னா இது எப்படி நடந்திருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் பேசிக்ஸ் தெரிஞ்சுக்கிறது நல்லது. அதுக்கடுத்து நம்ம லிங்க் லிஸ்ட் இம்ப்ளிமெண்டேஷன் போகலாம். 10, 20, 30. ஸோ ஸ்டாக்ல எது ஃபர்ஸ்ட் போகுது, 30 போகுது. புரியுதா? ஸோ ஸ்டாக்ல பாருங்க, நீங்க இன்சர்ட் பண்றதுனால ஒரு எண்ட்ல தான் பண்றீங்க, வெளியே எடுக்கிறதுனால ஒரு எண்ட்ல தான் பண்றீங்க. அந்த ஆப்ரேஷன் ஸ்டாக்ல என்ன சொல்லுவோம், புஷ்ன்னு சொல்லுவோம், பாப்னு சொல்லுவோம். ஸோ இன்சர்ட் பண்றத புஷ், வெளியே எடுக்கிறத பாப். ரெண்டுமே ஒரே ஒரு எண்ட்ல தான் பண்றீங்க. அந்த எண்டோட பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா டாப்னு சொல்லுவாங்க. இது உங்களுடைய ஸ்டாக்கோட பேசிக்ஸ். இப்போ உங்களுக்கு கியூல அப்படி இல்லை. யூ வில் பி ஹேவிங் 2 எண்ட் பாயிண்ட்ஸ். ஒன் என்னன்னு கேட்டீங்கன்னா ரேர் எண்ட், இன்னொன்னு பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட் எண்ட். ஸோ இன்சர்ஷன் பார்த்தீங்கன்னா ஆல்வேஸ் உங்களுக்கு ரேர் எண்ட்ல தான் நடக்கும். ஃப்ரண்ட் எண்ட்ல என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா டெலிஷன். ஸோ இன்சர்ஷன் இப்போ இங்கே நான் புஷ் பாப்புன்னு நம்ம ஒரு டெர்மினாலஜி இருக்குல்ல, அந்த மாதிரி ஒரு டெர்மினாலஜி இருக்கு இன்சர்ஷனுக்கு கியூவில். அது என்னன்னு கேட்டிங்கன்னா என் கியூ. ஸோ டெலிஷனுக்கு பார்த்தீங்கன்னா டிக்யூன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா பேசிக் டெர்மினாலஜிஸ். ஸோ இனிஷியலாக பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரண்ட் பாயிண்டர் இங்கே தான் இருக்கும், ஃபர்ஸ்ட்ல தான். ஸோ ரியர் பார்த்தீங்கன்னா -1ல இருக்கும். ஸோ இது அரேல இண்டெக்ஸ் இருக்கும் 0, 1, 2. இப்போ 10ன்னு ஒரு எலமெண்ட் இன்சர்ட் பண்ண போறீங்கன்னா நீங்கள் ரேரை வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணுவீங்க. இன்க்ரிமெண்ட் பண்ணீங்கன்னா ஆரோட வேல்யூ பார்த்தீங்கன்னா இப்போ 1 இல்லை 0. ஸோ ஆரும் உங்களுக்கு இங்கே தான் பாயிண்ட் ஆயிருக்கு. பாயிண்ட் பண்ணிட்டு அந்த இண்டெக்ஸ்ல 10 போடுவீங்க. ஓகேவா? ஸோ அட் எனி பாயிண்ட் ஆஃப் டைம் உங்களோட கியூவோட எலமெண்ட் சொல்லுங்கன்னு கேட்டிங்கன்னா ஃப்ரண்ட்ல இருந்து ரியர் வரைக்கும் உள்ள எலமெண்ட் தான் உங்களோட கியூவோட எலமெண்ட். அட் திஸ் பாயிண்ட் நமக்கு 10 மட்டும் தான் இருக்கு. இப்போ நான் 20 ஆட் பண்றேன்னா என்ன பண்ணுவேன், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ஆரை இன்க்ரிமெண்ட் பண்ணிடுவேன். ஆரோட பொசிஷன் இங்கே போயிடும். பண்ணிட்டு அந்த இண்டெக்ஸில் 20 போடுவேன். சேம் கோஸ் ஃபார் 30. ஸோ 30நாலும் அப்படிதான் நான் பண்ணுவேன். ஆர் இங்கே போயிடும், 30 இங்கே வந்துடும். இப்போ பாருங்க ஃப்ரண்ட் டு ஒரு ரியர், இதுதான் பார்த்தீங்கன்னா என்னோட கியூவோட சைஸ். இன்சர்ஷன் எங்க, இந்த எண்டில் நடக்குது இன்சர்ஷன். டெலிஷன் எங்க, இப்போ டெலிட் பண்ணணும்னா என்ன நடக்கும், இப்போ நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். 10, 20, 30 இன்சர்ட் பண்ணியிருக்கோம். இப்போ நான் டிக்யூ ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணால் எனக்கு எந்த எலமெண்ட் ரிமூவ் ஆகணும், 10 ரிமூவ் ஆகணும். ஏன்னா 10 இஸ் த எலமெண்ட் விச் கம் ஃபர்ஸ்ட். ஓகேவா? ஸோ 10 தான் ஃபர்ஸ்ட் வந்துச்சு. நம்ம இங்கே ரிமூவ்லாம் நம்ம பண்ண மாட்டோம். இன்ஸ்டன்ட் நம்ம என்ன பண்ணுவோம்னு கேட்டிங்கன்னா இந்த ஃப்ரண்ட் பாயிண்டரை இன்க்ரிமெண்ட் பண்ணிடும். ஸோ இங்கே ரிமூவ்ன்றதோட பேர் என்னது, ஃப்ரண்ட்டை இன்க்ரிமெண்ட் பண்ணுறது. இதெல்லாம் நான் உங்களுக்கு பேசிக்ஸில் வந்து கற்றுக் கொடுத்துருந்தேன். ஸோ ஃப்ரண்ட்டை நம்ம இன்க்ரிமெண்ட் பண்ணிட்டா ஃப்ரண்ட்டை அதனோட நெக்ஸ்ட் எலமெண்ட். ஸோ ப்ரீவியஸாக ஃப்ரண்ட் இங்கே இருந்துச்சு, அதை நெக்ஸ்ட் எலமெண்ட்டுக்கு பாயிண்ட் பண்ண வச்சுட்டாலே இது ஆட்டோமேட்டிக்காக ரிமூவ் ஆன மாதிரி தான். இப்போ உங்களோட கியூவில் என்னென்ன எலமெண்ட்ஸ் இருக்குது, ஃப்ரண்ட்லேருந்து ரியர் வரைக்கும் பார்க்கணும். 20 and 30. ஸோ ஃப்ரண்ட்லேருந்து ரியர் வரைக்கும் நீங்கள் வந்து பிரிண்ட் பண்ணீங்கன்னா தட் வில் பி யுவர் கியூ. ஓகேவா? ஸோ இது உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துருந்தேன். இப்போ நம்ம லிங்க்டு லிஸ்ட்ல எப்படி பண்ண போகிறோம், அதுதான் இன்னைக்கு டாபிக். ஓகே. இப்போ அதே 10, 20, 30 எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் நம்ம லிங்க் லிஸ்ட்ல பார்த்தீங்கன்னா நம்ம கிளாஸ் ரெப்ரஸன்டேஷன் தான் யூஸ் பண்ணுவோம். நீங்கள் C++லனா மேபி நீங்கள் ஸ்ட்ரக்சர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கிளாஸ். இப்போ நம்ம பார்த்தீங்களா 10, 20, 30 பேர்லேயே தெரியுது லிங்க்டு லிஸ்ட். தெர் வில் பி லிங்க். இப்போ எலமெண்ட்ஸ் இருக்குன்னா 10, 20, 30 தெர் வில் பி லிங்க். இந்த மாதிரி லிங்க் இருக்கும். ஸோ லிங்க் லிஸ்ட் பேசிக்ஸ்லாம் நம்ம வந்து சொல்லி கொடுத்துருந்தோம். இதனால பரவாயில்ல, நோ ப்ராப்ளம். நம்ம வந்து அடிப்படையிலேருந்தே நம்ம பார்க்கலாம். இதனுடைய அட்ரஸ் வந்து 1000, 2000,
3000. லிங்க் லிஸ்ட்ல ரெண்டு ஃபீல்டு இருக்கும். ஃபர்ஸ்ட் ஃபீல்டு டேட்டா ஃபீல்டு, செகண்ட் ஃபீல்டு நெக்ஸ்ட் ஃபீல்டுன்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஃபீல்ட்ல அட்ரஸ் ஆஃப் த நெக்ஸ்ட் நோடு, இதான் ஒரு நோடு, இதான் நம்ம நோடுன்னு சொல்லுவோம். இங்க அட்ரஸ் ஆஃப் த நெக்ஸ்ட் நோடு என்னது, இந்த 20யோட அட்ரஸ் என்ன 2000, அதை இங்க ஸ்டோர் பண்ணும். இங்க ஸ்டோர் பண்றது மூலயமா தான் இங்க லிங்க் கிடைக்குது. ஓகேவா? ஸோ லாஸ்ட் இதுக்கு மட்டும் நல் இருக்கும், விச் மீன்ஸ் அதான் எண்ட் ஆஃப் த லிங்க் லிஸ்ட். ஓகேவா? ஸோ இந்த லாஸ்ட் பொசிஷன் நம்ம ரியர்னு சொல்லுவோம், இதை நம்ம வந்து ஃப்ரண்ட்னு சொல்லுவோம். நீங்க லிங்க் லிஸ்ட் படிக்கும்போது நான் உங்களுக்கு என்ன கற்றுக் கொடுத்துருப்பேன், நம்மளோட பிளேலிஸ்ட் நீங்க வந்து ஃபாலோ பண்ணுங்க. ஸோ எல்லாமே டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் நம்ம தெளிவாக ஸ்டார்ட் டு எண்ட் நம்ம வந்து சொல்லித்தரோம். இதை மட்டும் நீங்க படிச்சாலே என்னப்பா, எல்லா கான்செப்டுமே அதில் நான் கவர் பண்ணிட்டேன். ஓகே, இதை நான் என்ன சொல்லி கொடுத்துருப்பேன், இதை ஹெட்னு சொல்லி கொடுத்துருப்பேன், லாஸ்ட் எலிமெண்ட் டெய்லுன்னு நான் சொல்லி கொடுத்துருப்பேன். ஜஸ்ட் தட் நம்ம வேரியபிள் நேம் மட்டும் தான் மாற்றும். ஓகேவா? ஸோ இதுதான் என்னுடைய லிங்க் லிஸ்ட். ஸோ ஒவ்வொரு எலமெண்ட்டும் இப்படி லிங்காக இருக்கு. இந்த ஒரு பர்டிகுலர் இது இருக்குல்ல, இதுதான் நம்ம வந்து எலமெண்ட்டுன்னு சொல்லுவோம், இல்லைனா லிங்க் லிஸ்ட் டேர்ம்ல சொல்லலாம் நோடுன்னு சொல்லுவோம், ஜாவா டேர்ம்ல சொல்லலாம் இது ஒரு ஆப்ஜெக்ட்னு சொல்லுவோம். இது ஆப்ஜெக்ட்னா ஆப்வியஸா மல்டிபிள் ஆப்ஜெக்ட்ஸ் இருந்துச்சுன்னா we need to create class. ஸோ என்னுடைய கிளாஸோட பேர் என்னன்னா எனி நேம் நீங்க வச்சுக்கலாம், நான் நோடுன்னு வச்சுக்கிறேன். நோடு it will be having two field, data field and then பாத்தீங்கன்னா அடுத்த ஃபீல்டு, இந்த ஃபீல்டு என்ன வேல்யூ ஸ்டோர் பண்ணுது, ஒரு ரெஃபரன்ஸ், ஒரு அட்ரஸ் ஸ்டோர் பண்ணுது. அந்த அட்ரஸ் என்ன டைப்பு, அதோட டைப்பே பாத்தீங்கன்னா ஒரு நோடு தான். ஸோ அந்த ஒரு நோடோட அட்ரஸ். ஸோ இப்போ ஆப்ஜெக்ட் எப்படி நம்ம கிரியேட் பண்ணுவோம், இப்போ ஒரு கிளாஸ் எடுத்துக்கலாம், நோட்னே எடுத்துக்கலாமே. நோடு ஓபிஜே ஈக்குவல் டு நியூ நோடு. இந்த நியூ நோடு தான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸாக்டா ஆப்ஜெக்ட். இந்த ஓபிஜேன்றது பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ரெஃபரன்ஸ் தான். இப்போ 5ன்ற ஒன்றத்தை ஸ்டோர் பண்ணா இன்ட் ஏன்னு பண்றீங்கல்ல, ஏன்றது ஜஸ்ட் ஒரு ரெஃபரன்ஸ் தான். அதே மாதிரி இந்த ஆக்சுவல் ஆப்ஜெக்ட் தான் இந்த ரெண்டாவது எலிமெண்ட். அந்த ஆக்சுவல் ஆப்ஜெக்டோட ஒரு ரெஃபரன்ஸை நம்ம இங்க ஸ்டோர் பண்றோம். அப்போ அதோட ரெஃபரன்ஸோட பேர் என்னது, இந்த இது அப்படியே எழுதிடணும், நோடு ஓபிஜே. ஓகேவா? நான் ஓபிஜேக்கு போகலாம், நான் நெக்ஸ்ட் நேம் வச்சுக்கிறேன். அஃப்கோர்ஸ் யூ கேன் ஹேவ் எனி நேம். ஓகேவா? நெக்ஸ்ட் இப்போ கியூவில் எப்படி ஒர்க் ஆகும் சார்ன்னு கேட்டிங்கன்னா, இனிஷியலாக உங்களுக்கு எதுவுமே இல்லை, 10 20 30 இன்சர்ட் பண்ணுறது தான் நம்மளுடைய டாஸ்க்கு. ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் 10 தான். ஸோ 10ன்னு ஒன்று வந்துடும், எதுவுமே இருக்காது, இங்கே நல்லுன்னு இருக்கும். இதனுடைய அட்ரஸ் பார்த்தீங்கன்னா 1000. ஒரு எலிமெண்ட் இருந்தால் இப்படி தான் இருக்கும். ஸோ இனிஷியலாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய நான் இங்கே மொத்தம் இப்போ வரைக்கும் நம்ம 2 பாயிண்டர் பற்றி நம்ம வந்து பேசியிருக்கோம். என்னென்ன பாயிண்டரு, ரேர் பாயிண்டரு, ஃப்ரண்ட் பாயிண்டர். ஸோ இனிஷியலாக பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்லு தான் இருக்கும். ஸோ எதுவுமே இருக்காது, எதுவுமே பாயிண்ட் பண்ணலை. ஸோ நல்லு எப்படி நான் ஸ்டாக் படிக்கும்போது டாப் நல்ல வச்சுருந்தோம். ஸோ எந்த எலமெண்ட்டும் இல்லை, அது நல்லா இருக்கும். ஒரே ஒரு எலமெண்ட் வரும்போது உங்களோட ரேரும் இங்கே தான் பாயிண்ட் பண்ணும், உங்களுடைய ஃப்ரண்ட்டும் இங்கே தான் பாயிண்ட் பண்ணும். ஓகேவா? ஓகே, இப்போ ரேரும் ஃப்ரண்ட்டும் ஒன்று தான் இருக்கு. ஓகேவா? இப்போ த மொமெண்ட் இன்னொரு எலமெண்ட் வருது, என்னோட இன்னொரு எலமெண்டோட பேரு 20, அதுக்கு ஒரு அட்ரஸ் இருக்கும், சே 2000. அட் திஸ் பாயிண்ட் இது நல்லதான் இருக்கும். ஸோ இப்போ இது நம்ம லிங்க் ஏற்படுத்தணும். இது ரெண்டாவது எலிமெண்ட். அப்போ ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டுக்கு அடுத்து லிங்க் பண்றதுனால இந்த நான் என்ன பண்ணுவேன்னா, இன்னொரு எலிமெண்ட் ஆட் பண்ணும்போது என்னுடைய ரேர் இருக்குல்ல, என் ரேர் ரோல என்ன நெக்ஸ்ட் இருக்கோ, ரியர் டாட் நெக்ஸ்ட் ஈக்குவல் டு இப்போ நம்ம கிரியேட் பண்ண என், அதுக்கு அடுத்து ரியரா மாத்திடுவேன், ரியர் ஈக்குவல் டு என். தட்ஸ் இட், வெரி சிம்பிள். இது நீங்க ரியர்னு வச்சுக்கலாம், இல்ல டெய்ல்னு கூட சொல்லலாம். இப்ப பாத்தீங்கன்னா உங்களுடைய ரியர் வந்து இங்க இல்ல, உங்களோட ரியர் பாத்தீங்கன்னா இங்க இருக்கு. ஸோ சின்ஸ் நம்ம ரியரோட இனிஷியலா ரியர் இங்க தானே இருந்துச்சு, ஸோ இந்த பாயிண்ட் வரைக்கும் ரியரும் ஃப்ரண்ட்டும் ஒன்று தான்ப்பா. இப்போ நம்ம புதுசாக ஒரு எலமெண்ட் கிரியேட் பண்ணுறோம்ல, இங்கே கிரியேட் பண்ணோன்னே இப்படி தான் நம்ம கிரியேட் பண்ணோம். நோடு n ஈக்குவல் டு நியூ நோட் ஆஃப் இங்கே 20ன்னு ஒரு வேரியபிள் நம்ம கொடுப்போம். ஸோ இப்போ எனக்கு 20ன்ற கிரியேட் ஆகிடும். இந்த n தான் அதோடைய நோடோட பேர், இதோட பேர் n. ஓகே, அப்படி கிரியேட் பண்ணுறோம். ஸோ கிரியேட் பண்ணோன்னே எனக்கு சம்வேர் இப்படி எனக்கு கிரியேட் ஆகிடும். நம்ம அடுத்து என்ன பண்ணி விடணும், லிங்க் பண்ணி விடணும். ஃபர்ஸ்ட் எலமெண்ட்டோட பேர் என்னது, கடைசியாக இன்சர்ட் ஆனது ரியரில் தான் நம்ம கடைசியாக இன்சர்ட் ஆன எலமெண்ட்டை நம்ம பாயிண்ட் பண்ணிட்டு இருப்போம். இங்கே பாருங்க, கடைசியாக இன்சர்ட் ஆனது 30, அப்போ ரியரில் தான் அதை நம்ம மேட்ச் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ கடைசியாக என்ன இன்சர்ட் ஆச்சுன்னு தெரியும்னா ரியர் பாயிண்டரை தான் நம்ம பார்க்கணும். இல்லை நீங்கள் டெய்லுன்னு கூட வச்சுக்கலாம், அதுக்கு தான் நம்ம பேசிக்ஸ்லாம் டெய்லுன்னு நம்ம வந்து சொல்லி கொடுத்துடணும். ஸோ ரியரோட நெக்ஸ்ட்டில் n போடணும். ரியரோட நெக்ஸ்ட் ஃபீல்டு இது தானே, அதில் n போடு. n என்னது 2000. நீங்கள் இங்கே வந்து 2000 போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்லி லிங்க் இஸ் எஸ்டாப்ளிஷ்ட், லிங்க் எஸ்டாப்ளிஷ்ட் ஆயிடுச்சு. ஸோ ஸ்டில் ரியர் ஃப்ரண்ட் என்ன ஃபர்ஸ்ட் நோட தான் பாயிண்ட் பண்ணுது, பட் எனக்கு செகண்ட் எலிமெண்ட் வந்ததுனால என் ரியரை நான் மாற்றணும். ரியர் ஈக்குவல் டு n. ஸோ ரியர் பார்த்தீங்கன்னா நோ மோர் இது கிடையாது, இதுதான் உங்களோட ரியர்.
ஓகே, இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இன்னொரு எலமெண்ட் வருதுன்னா இந்த ஸ்டேட்மெண்ட் படி 13 வந்துடும். ஸோ 30 பை டிஃபால்ட்டாக நல்லுன்னு இருக்கும். இதுக்கு சம் 3000 ஒரு அட்ரஸ் இருக்கும். நம்மளோட கோட் என்னது, ரியர் ஆஃப் நெக்ஸ்ட் நல்லு. ஸோ இதுதான் இப்போ ரியர் ஆஃப் நெக்ஸ்ட்டில் நம்ம என்ன போடணும், என்ன 3000. ஸோ இப்போ இங்கே நல் இல்லை, இது வந்து 3000. ஓகேவா? அதே மாதிரி ரியரை இங்கே நம்ம இன்க்ரிமெண்ட் பண்ணிடணும். ஸோ இதுதான் என்னோட ரியர். இங்கே 3000 போட்டது மூலிமா இங்கே ஒரு லிங்க் வந்துடும். ஸோ இப்படி தான் பார்த்தீங்கன்னா நம்ம கியூ வந்து பெர்ஃபார்ம் பண்ண போகிறோம். ஸோ இன்சர்ஷனுக்கு இதான் லாஜிக். ஸோ நான் உங்களுக்கு கோடையே நான் வந்து சொல்லிட்டேன். டோன்ட் வரி, நம்ம கோடிங் பார்ப்போம். ஸோ இன்சர்ஷன் முடிச்சாச்சு, ஒரு ஆப்ரேஷன் முடிச்சாச்சு. அதாவது இந்த இன்சர்ஷனோட ஆப்ரேஷன் பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா என்கியூ. என்கியூ இப்படி தான் பெர்ஃபார்ம் பண்ணும். இப்போ டிக்யூனா என்ன நான் சொன்னேன், ஜஸ்ட் ஃப்ரண்ட்டை மட்டும் நீ இன்க்ரிமெண்ட் பண்ணிவிடு, அது மட்டும் போதும். ஃப்ரண்ட்டை வந்து தள்ளி போட்டுரு, தட்ஸ் இட். ஸோ என்னன்னு கேட்டிங்கன்னா ஃப்ரண்ட் ஈக்குவல் டு ஃப்ரண்ட் ஆஃப் நெக்ஸ்ட். ஸோ ரைட் சைட்லேருந்து அசைன் ஆகும். ஃப்ரண்ட் ஆஃப் நெக்ஸ்ட் என்னது, ஃப்ரண்ட் ஆஃப் நெக்ஸ்ட் வந்து 2000, அதுதான் இப்போ ஃப்ரண்ட். 2000னா என்ன, இது நல்லா பாருங்க. ஸோ ஃப்ரண்ட் ஆஃப் நெக்ஸ்ட், ஃப்ரண்ட்டுக்கு நெக்ஸ்ட்ல என்ன இருக்கு, 2000 இருக்கு. அந்த 2000ன்ற அட்ரஸ் தான் பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுடைய ஃப்ரண்ட். 2000 எது, இது. அப்போ ஃப்ரண்ட் இது இல்லை, 2000 தான் ஃப்ரண்ட்னு நான் சொன்னேன். ஓகேவா? பக்காவா? பக்கா. நம்ம டிஸ்பிளே பண்ணும்போது ஆல்வேஸ் ஃப்ரண்ட் டு ரியர் தான் நம்ம பண்ணுவோம். ஓகேவா? ஸோ தட்ஸ் இட். நம்ம ஸ்ட்ரைட்டாக நம்ம வந்து டைம் டிலே பண்ணாமல் நம்ம கோடிங்குள்ளே போயிடலாம். ஸோ ஒரு சிம்பிள் ஒரு கிளாஸ் நான் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் வந்து என்ன ஐடி வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்மளோட அந்த நோட் டெஃபினேஷன் எழுதிடலாம். இன்ட்டு டேட்டா நோட் நெக்ஸ்ட். ஓகேவா? நம்ம தனியாக ஒரு கிளாஸ் எழுதிக்கலாம். கிளாஸ் மை கியூன்னு சொல்லிட்டு நீங்கள் எனி நேம் வச்சுக்கலாம். நீங்கள் கிளாஸ்க்கு நம்ம ப்ரீவியஸாக வந்து நம்ம ஸ்டாக் யூஸிங் இங்கிலீஷ் பார்த்தோம். ஸோ அதே மாதிரியே நான் வந்து கொண்டு போகிறேன். ஓகேவா? ஓகே, நம்ம 2 வேரியபிள் வச்சுப்போம். நான் வந்து சொன்னேன் ரியர் ஒன்று, ஃப்ரண்ட் ஒன்று. ஓகேவா? ஸோ பை டிஃபால்ட்டாக இன்ஸ்டன்ஸ் வேரியபிள், இது இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் தான். ஒரு கிளாஸ்க்கு கீழே இருந்துச்சுன்னா அதனுடைய வேல்யூ என்ன, இஃப் இட் இஸ் இன்டீஜர் ஃபீல்ட் தென் இட் இஸ் 0. இஃப் இட் இஸ் சம் அதர் ரெஃபரன்ஸ் ஃபீல்ட் அதனுடைய வேல்யூ பை டிஃபால்ட்டாக நல்லு தான். ஸோ ரியர் ஃப்ரண்ட்டோட வேல்யூ இங்கே பை டிஃபால்ட்டாக நல்லு தான். அதான் நீங்கள் கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ணும் போதே நான் வந்து சொன்னேன், இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணும் போதே. ஸோ இனிஷியலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லு தான் ரியரும் ஃப்ரண்ட்டும். ஓகேவா? ஓகே சார், ஃபைன். இப்போ நம்ம இன்சர்ஷனுக்கு மெத்தட் எழுதணும். பப்ளிக் வாய்ட் என்கியூ, இட் வில் டேக் ஒன் டேட்டா இன் டேட்டா. ஓகேவா? ஸோ இப்படி தான் பார்த்தீங்கன்னா மெத்தட் இருக்கும். நம்ம இந்த மெத்தட் ஆக்சஸ் பண்ணால் ஃபஸ்ட்டு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிக்கணும். இந்த கிளாஸ்க்கு மை கியூ கியூ ஈக்குவல் டு நியூ மை கியூ ஆஃப், இப்போ வந்து கியூ டாட் என்கியூ ஆஃப் சம் 20. 20னா 20ன்ற டேட்டா எனக்கு இங்கே போயிடும். இங்கே கிரியேட் பண்ணும்போது நம்ம ஆக்சுவலி ஒரு நோடே கிரியேட் பண்ணுறோம். இப்போ ஃபஸ்ட் 10லேருந்து ஆரம்பிக்கலாம். 10ன்னு ஒரு எலமெண்ட். நான் என்ன சொன்னேன், உங்களுக்கு இங்கேயே எழுதி கொடுத்துருந்தேன் ஒரு கோடு. நீங்கள் இந்த ஸ்டேட்மெண்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நோடு கிரியேட் ஆகிடும். நோட்னா என்ன, இதுக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிங்கன்னா ஆப்வியஸாக நீங்கள் ஒரு நோடு கிரியேட் பண்ண மாதிரி தான். ஸோ உள்ளே வந்தோடனே நோடு n ஈக்குவல் டு நியூ நோட் ஆஃப், அடுத்து நம்ம இந்த டேட்டா வந்து பாஸ் பண்ணணும். n டாட் டேட்டா ஈக்குவல் டு டேட்டா, அதுக்கடுத்து n டாட் நெக்ஸ்ட் ஃபீல்டு பார்த்தீங்கன்னா நல். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் எதுவுமே கொடுக்காம ஒரு ஜஸ்ட் ஒன்று கிரியேட் பண்ணுறீங்கன்னா இப்படி தான் இருக்கும்னு நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருந்தேன். அடுத்து தான் இந்த லிங்கிங்லாம் நான் சொல்லி கொடுத்துருந்தேன். ஓகேவா? ஸோ நம்ம ஒவ்வொரு டைமும் டேட்டா இங்கே கொடுக்குறதுக்கு பதிலாக நம்ம கன்ஸ்ட்ரக்டாரில் கொடுத்துடலாம். கன்ஸ்ட்ரக்டாரில் கொடுத்துட்டு இங்கே நம்ம அசைன் பண்ணிடலாம். நோட் இன் டேட்டா, இந்த திஸ் கீவேர்டு ஏன்னா நம்ம இங்கேயுமே சேம் நேம் வச்சுருக்கோம், அதனால திஸ் கீவேர்டு. ஓகேவா? திஸ் டாட் டேட்டா ஈக்குவல் டு டேட்டா. ஃபைன். அப்போ இது அன்னெசரி. ஸோ நீங்கள் எதுவுமே கொடுக்கலனா இந்த நோடுக்கு வந்து நெக்ஸ்ட்டுக்கு எதுவுமே அசைன் பண்ணலனாலுமே பை டிஃபால்ட் நல்லதாக இருக்கும். நீங்கள் எக்ஸ்பிளிசிட்டாக பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஓகேவா? ஃபைன். இப்போ நமக்கு என்ன கிரியேட் ஆயிருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஒரு சும்மா ஒரு பாக்ஸில் 10ன்னு எழுதியிருக்கு, அதுக்கு அட்ரஸ் இருக்குது 1000, இதனுடைய பேர் n. இவ்வளோ தான் நமக்கு இருக்குது. இங்கே நல் இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போ இதான் ஃபர்ஸ்ட் எலமெண்ட்னா நம்ம இதுக்கு என்ன பாயிண்ட் பண்ண வைக்கணும், உங்களுடைய ஃப்ரண்ட்டும் இங்கே தான் பாயிண்ட் ஆகணும், ரியரும் இதான் பாயிண்ட் ஆகணும். இதான் ஃபர்ஸ்ட் எலமெண்ட்னு எப்படி கண்டுபிடிப்பீங்க, ரியர் வந்து இதுக்கு முன்னாடி நல்லா இருந்திருக்கும். ரியர் இதுக்கு முன்னாடி நல்லா இருந்துச்சுன்னா அந்த கேஸ் என்னன்னா அதான் ஃபர்ஸ்ட் எலமெண்ட்னு நம்ம அர்த்தம். அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இஃப் ரியர் ஈக்குவல் டு நல், தென் ஆப்வியஸ்லி அதான் ஃபர்ஸ்ட் எலமெண்ட். ஓகேவா? அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், உன்னோட ரியரும் அந்த எண்ணு தான், உன்னோட ஃப்ரண்ட்டும் அந்த எண்ணு தான். ஓகேவா? ஸோ அப்படி ரியர் நல்லா இல்லைன்னா ஆப்வியஸ்லி கண்டிப்பாக மினிமம் 2 எலமெண்ட் ஆச்சு இருக்குன்னு தான் அர்த்தம்.
அப்படின்னா அந்த ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் இருக்குல்ல, அந்த ஃபர்ஸ்ட் எலிமெண்டோட ரியர் டாட் நெக்ஸ்ட்ல என்னன்னா அதான் உங்களுடைய இது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ரியர் ஈக்குவல் டு n. இந்த கோடிங் தான் நான் சொல்லி கொடுத்துருந்தேன். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் வந்து இந்த இஃப் வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்போ இன்னொரு எலிமெண்ட் வருதுன்னு வைங்களேன். இன்னொரு எலிமெண்ட் என்ன வருதுன்னா இப்போ 20ன்னு ஒன்று வருது. இப்படி இருக்கும், இப்படி கிரியேட் ஆகிடும். எந்த லைனில் கிரியேட் ஆகிடும்? உங்களுக்கு இந்த 18th லைனில் அது நடந்துடும். இப்போ செக் பண்ணி பார்க்கும். இஃப் ரியர் ஈக்குவல் டு நல்லா, ரியர் நல்லா, ரியர் நல்லு கிடையாது. ஏன்னா ரியர் வந்து 1000ன்னு பாயிண்ட் பண்ணுது. அப்போனா இது ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் கிடையாது. இந்த கேஸ் எப்போ ட்ரூ ஆகும்னா ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டுக்கு மட்டும்தான் ட்ரூ ஆகும். ஸோ இந்த இஃப் ஸ்டேட்மெண்ட் ஃபெயிலியர் ஆகிடும். ஸோ எல்ஸ் பார்ட்டில் வரும். ஆல்ரெடி ரியர் ஆஃப் நெக்ஸ்ட் இருக்குல்ல, அதாவது கடைசியாக இன்சர்ட் ஆன எலிமெண்ட் தான் ரியர். அந்த கடைசியாக இன்சர்ட் ஆனவனோட நெக்ஸ்ட் ஃபீல்டில் இப்போ உள்ளவனை ஆட் பண்ணிக்கோ. அவன் முடிவில் இப்போ வந்தவனை சேர்த்துக்கும். ஒருத்தனோட முடிவில் இன்னொருத்தனை நம்ம சேர்த்துக்கிறோம். அதுதான் இது. ஸோ ரியர் இவன் தானே, இவனோட இந்த நெக்ஸ்ட் ஃபீல்டில் இப்போ வந்தவனை சேர்த்துக்கணும். ஸோ ரியரோட நெக்ஸ்ட்ல இப்போ வந்தவன் பேர் n. ஸோ 2000. புரிஞ்சுதா இந்த லைன் எப்படின்னு? அடுத்து நம்ம என்ன பண்ணணும்? we have to update the rear. ஸோ ரியரை மாற்றணும். ரியர் வந்து ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் கிடையாது, இப்போ ரீசெண்டாக என்ட்ரான எலிமெண்ட். ரீசெண்டாக என்ட்ரான எலிமெண்டோட பேர் என்ன? n. இது நல்லதான்ப்பா, லாஸ்ட் எலிமெண்ட்டுக்கு நல்லதா இருக்கும். ஓகேவா? ஸோ அதான் இந்த லைன். உங்களுக்கு வந்து NQ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பக்காவா? வெரி குட். இப்போ நம்ம வந்து சம் மோர் எலிமெண்ட்டு நம்ம வந்து NQ பண்ணிக்கலாம். q டாட் NQ ஆஃப் 20 அண்ட் தென் பார்த்தீங்கன்னா q டாட் NQ ஆஃப் 30. ஓகே, ஸோ வி ஹாவ் டு ரெண்டு கேஸ் நம்ம வந்து இங்கேயுமே நம்ம வந்து இது வந்து என்கவுண்டர் பண்ணி ஆகணும். என்னன்னு கேட்டிங்கன்னா ஓவர்ஃப்ளோ, அண்டர்ஃப்ளோ. நான் ஸ்டாக் நீங்கள் படிக்கும் போது நான் சொல்லி கொடுத்துருப்பேன். ஸோ ஓவர்ஃப்ளோ உங்களுக்கு எப்போ வரும்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து அரே இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணிங்கன்னா ஓவர்ஃப்ளோ வரும். ஓவர்ஃப்ளோனா இவ்வளோதான் லிமிட் இருக்குது, அதுக்கு மேலே நீங்கள் ஆட் பண்ண முடியாது. சைஸ் வந்து ப்ரீ டிஃபைன்டாக இருந்துச்சுன்னா அந்த ப்ராப்ளம் வரும். ஸோ அரேல இந்த ப்ராப்ளம் வரும். லிங்க் லிஸ்ட்டில் உங்களுக்கு வராது, ஏன்னா லிங்க் லிஸ்ட் வந்து டைனாமிக் இன் நேச்சர். அண்டர்ஃப்ளோ என்னன்னு கேட்டிங்கன்னா எலமெண்ட்டே இல்லை, ஒரு எலமெண்ட்டும் இல்லை, உங்கள் கியூ வந்து எம்டியாக இருக்குது. ஸ்டில் யூ ஆர் ட்ரைங் டு ரிமூவ் த எலமெண்ட். எதுவுமே இல்லாததுலேருந்து எப்படி சார் ரிமூவ் பண்ண முடியும்? ஸோ அந்த ஒரு ப்ராப்ளம் தான். இதை நம்ம ஹேண்டில் பண்ணணும். ஞாபகம் வச்சுக்கோங்க, அண்டர்ஃப்ளோ இஷ்யூ. ஓகே, இப்போ ஒரு எலமெண்ட்டை ரிமூவ் பண்ணலாமா? dq. ஸோ இப்போ நான் இந்த மெத்தடை கால் பண்ணேன்னா எனக்கு எந்த எலமெண்ட் ரிமூவ் ஆகும்? ஃபர்ஸ்ட் வந்தது 10, 20, 30. என்னோட ஃபர்ஸ்ட் வந்த எலமெண்ட் ஆப்வியஸாக 10 தான். 10 தான் எனக்கு வந்து ரிமூவ் ஆகணும். ஓகேவா? அதுக்கு ஒரு மெத்தட் எழுதிடலாம். பப்ளிக் void dq. ஸோ எந்த எலமெண்ட் ரிமூவ் ஆகணும்னு நான் சொன்னேன், ஃப்ரண்ட் பொசிஷனில் என்ன இருக்கோ அது ரிமூவ் ஆகிடும். ஸோ இப்போ நான் வந்து ரிமூவ் ஃபங்க்ஷன் கொடுக்குறேன்னா ஃப்ரண்ட் எதை பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கு? 10 பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கு. நம்ம அதை வந்து ரிமூவ் பண்ணிட்டு தள்ளி வச்சிருவோம். ஸோ வெரி சிம்பிள், ஜஸ்ட் ஃப்ரண்ட் டாட் டேட்டா தான் நம்ம ரிமூவ் பண்ண எலமெண்ட்டு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அப்டேட் பண்ணோம். ஃப்ரண்ட் ஈக்குவல் டு ஃப்ரண்ட் டாட் நெக்ஸ்ட். ஃப்ரண்ட்டோட நெக்ஸ்ட்ல இருக்கவன் தான் இப்போ ஃப்ரண்ட். ஓகேவா? தட்ஸ் இட். இப்போ நம்ம செக் பண்ணி பார்க்கலாமா கரெக்டாக நமக்கு 10 வருதான்னு? 10 வந்துருச்சு, சூப்பர். இன்னொரு டைம் நான் DQ கால் பண்ணுறேன். இன்னொரு டைம் கால் பண்ணால் எனக்கு 20 வந்துருச்சு. வெரி குட். இப்போ நமக்கு இன்னொரு ஆப்ரேஷன் இருக்குது. இந்த NQ DQவை தாண்டி ஒரு ஆப்ரேஷன் இருக்குது. ஆக்சுவலி இன்னும் 2 இருக்குது. 2 more are there. என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம ஸ்டாக்லேயே அதை நம்ம பண்ணியிருப்போம். என்னன்னு கேட்டிங்கன்னா பீக் டிஸ்பிளே. ஸோ பீக் வந்து ஆல்வேஸ் ஃப்ரண்ட் எலமெண்ட்டை எனக்கு வந்து ரிட்டர்ன் பண்ணும். ஃப்ரண்ட் எலமெண்ட்டை பிரிண்ட் பண்ணும். இட் வில் ஆல்வேஸ் பிரிண்ட் த ஃப்ரண்ட் எலமெண்ட். பீக்குக்கும் அப்போ DQக்கும் என்ன வித்தியாசம்னு கேட்டிங்கன்னா DQ வந்து ஃப்ரண்ட் பாயிண்டர் அப்டேட் பண்ணிடும், அதாவது டெலீட் பண்ணிடும் ஃப்ரண்ட்டை. இது ஜஸ்ட் பிரிண்ட் தான் பண்ணும், ஜஸ்ட் டு செக் விச் இஸ் த பீக் எலமெண்ட். ஸோ ஸ்டாக்ல நம்ம என்ன பண்ணுவோம்? டாப்ன்ற பாயிண்டரை பிரிண்ட் பண்ணுவோம். புரியுதுங்களா? டிஸ்பிளே என்ன பண்ணும்? ஃப்ரண்ட்லேருந்து ரியர் வரைக்கும் பிரிண்ட் பண்ணீங்கன்னா அதான் உங்களுடைய டிஸ்பிளே. இந்த 2 இதை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணோம். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பீக் வந்து ட்ரை பண்ணலாம். ஓகேவா? பீக் இஸ் வெரி வெரி சிம்பிள். ஜஸ்ட் DQவை காப்பி பண்ணிக்கோங்க. இந்த அப்டேட் மட்டும் பண்ணாதீங்க. அப்டேட் பண்ணீங்கன்னா தான் அதோட பேர் டெலிட்டட்னு அர்த்தம். இங்கே வந்து ஒரு மெத்தட், ஒரு ப்ராம்ப்ட் மாதிரி கொடுத்துக்கோங்க. பீக் எலமெண்ட் ஈக்குவல் டு
ஓகேவா? ஸோ இங்கேயும் கூட dequeued element equal to. ஸோ ரெண்டு மெத்தடும் ஒரே நேமில் இருக்குது, நம்ம இங்கே பீக்குன்னு மாற்றிக்கலாம். ஓகேவா? ஸோ இன்சர்ஷனுக்குமே கூட at the end of the else part நீங்கள் வந்து element enqueued போட்டுட்டு அந்த டேட்டா அதை நீங்கள் போட்டு விட்டுறலாம். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம எல்லாமே நம்ம ப்ராப்பராக வந்து மெசேஜ் வந்து வச்சாச்சு. அட் திஸ் பாயிண்ட் நான் வந்து டிக்யூ எதுவும் பண்ணலை. ஃபஸ்ட்டு 3 எலமெண்ட் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிட்டு பீக் எலமெண்ட் என்னன்னு தெரிஞ்சுக்கிறேன். எனக்கு என்னன்னா இது இன்சர்டட்னு வரணும். இங்கே எனக்கு பீக் எலமெண்ட் 10 வரணும். தட் இஸ் வாட் ஐ எம் எக்ஸ்பெக்டிங். எஸ், நமக்கு பக்காவாக வந்துருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஃபஸ்ட்டு ஒரு வாட்டி டிக்யூ மட்டும் பெர்ஃபார்ம் பண்ணிடலாம். டிக்யூ பெர்ஃபார்ம் பண்ணிட்டா 10 எனக்கு வெளியே வந்துடணும். வெளியே வந்துருச்சுன்னா பீக் எலமெண்ட் 20 எனக்கு வந்து கிடைக்கணும். ஓகேவா? எஸ், பக்காவாக வருது. 10, 20, 30 நம்ம இன்சர்ட் பண்ணியாச்சு அந்த ஆர்டரில், ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட். ஸோ டிக்யூ பண்ணும்போது ஃபர்ஸ்ட் இன்சர்ட் ஆன எலமெண்ட் எது? 10. ஸோ 10 should be dequeued. ஸோ 10 எனக்கு dequeued ஆயிடுச்சு. பீக் எலமெண்ட் will always give me the front portion. ஸோ front portion என்னன்னு கேட்டிங்கன்னா 20. ஸோ we are done with everything. We are yet to do display. ஸோ டிஸ்பிளேக்கு முன்னாடி சில அண்டர்ஃப்ளோ ஓவர்ஃப்ளோ நம்ம ஆட் பண்ணுவோம். என்னன்னு கேட்டிங்கன்னா எதுவுமே இல்லாமல் இங்கே நான் டிக்யூ பண்ண பார்க்குறேன் பாருங்களேன். எனக்கு என்ன வரும்? நல் பாயிண்டர் எக்ஸப்ஷன் வரும். பாருங்க, எனக்கு வந்து நல் பாயிண்டர் எக்ஸப்ஷன். ஏன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் இங்கே டிக்யூவில் என்ன பண்ணுறீங்க, ஃப்ரண்ட் டாட் டேட்டான்னு ஃப்ரண்ட்டோட டேட்டா ஃபீல்டு ஆக்சஸ் பண்ண பார்க்குறீங்க. பட் இனிஷியலாக உங்களோட ஃப்ரண்ட் அண்ட் ரியர் வந்து நல்லு. இஃப் தெர் இஸ் நோ எலமெண்ட், இனிஷியலி நல்லு, எந்த எலமெண்ட்டும் இல்லைனா நல்லு தான். ஸோ நல்லுன்ற ஒரு இதுலேருந்து எப்படி நீங்கள் இந்த மெம்பர்ஸ் ஆக்சஸ் பண்ண முடியும்? அதனால் நல் பாயிண்டர் எக்ஸப்ஷன் ஆப்வியஸாக வரதான் செய்யும். அதை நீங்கள் வந்து யூ ஹவ் டு ஹேண்டில். இஃப் rear is equal to நல்லா இருந்துச்சுன்னா system.out.println q is empty. elseல தான் நம்ம இதை பண்ணணும்னா, ஸோ இதே சேம் கண்டிஷனை நம்மளுடைய பீக்குக்கும் அப்ளை பண்ணணும். ஏன்னா ஏதாச்சும் ஒரு எலமெண்ட் இருந்தால் தானே நம்மளால பீக் பண்ண முடியும், இல்லைனா எப்படி பண்ண முடியும்? எல்ஸ். ஓகேவா? ஸோ இன்சர்ஷனுக்கு எதுவுமே தேவையில்லை. ஏன்னா வந்து நம்ம கியூ வந்து டைனாமிக்காக க்ரோ ஆகும். தட் இஸ் த அட்வான்டேஜ் ஆஃப் லிங்க் லிஸ்ட். ஸோ இப்போ பாருங்கள், எனக்கு 2 மெசேஜ் எனக்கு வந்து வரும். கியூ இஸ் எம்டி. ஃபைன், வெரி குட், வி ஆர் குட் டு கோ ஆக்சுவலி. இப்போ நம்ம டிஸ்பிளே மெத்தட் நம்ம வந்து எழுதிடலாம். கியூ டாட் டிஸ்பிளே ஆஃப். ஓகேவா? ஸோ டிஸ்பிளே ஃபங்க்ஷன் எழுதிடலாம். பப்ளிக் வாய்ட் டிஸ்பிளே. ஸோ ஆக்சுவலி நம்ம ஜாவா யூஸ் பண்ணுறது நமக்கு என்ன அட்வான்டேஜ்னா, இந்த பாயிண்டர்ஸ்லாம் நமக்கு யூஸ் பண்ண மாட்டோம். எல்லாம் ரெஃபரன்ஸ் தான். இங்கே நம்ம ஈஸியாக பண்ணிட்டு போயிடும்ல, ரெஃபரன்ஸை லிங்க் பண்ணிவிட்டு ரியர் டாட் நெக்ஸ்ட் அங்கே பாயிண்டர்ஸ்லாம் வரும் உங்களுக்கு. இட் வில் பி போரிங் அண்டு தலை பயங்கரமாக வலிக்கும் நீங்கள் பாயிண்டர்ஸ்லாம் அப்டேட் பண்ணுறதுக்கு. ஓகேவா? ஸோ நீங்கள் டெப்த்தாக பாயிண்டர்ஸ் படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். C++. ஓகே, எனிவே நம்ம டிஸ்பிளே பண்ணலாம். டிஸ்பிளே நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். வி ஹவ் டு பிரிண்ட் ஃப்ரம் த ஃப்ரண்ட்லேருந்து ரியர் வரைக்கும். ஸோ நம்ம என்ன எடுத்துக்கலாம், டெம்பில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டை நான் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன். எது வரைக்கும் போவோம்னா, என் டெம்ப் வந்து ரியராக இல்லாத வரைக்கும் போவோம். டெம்ப் நாட் ஈக்குவல் டு ரியர். sysout temp dot data need to print in the same line. ஸோ எல்லாம் நான் எடுத்துடுறேன். அதுக்கடுத்து temp equal to temp of next. டெம்பை வந்து அப்டேட் பண்ணுறேன். இதை நான் சொல்லி தரேன் டிஸ்பிளே எப்படி ஒர்க் ஆகுதுன்னு. ஓகேவா? ஓகே, I think it will work. ஸோ இப்போ வரைக்கும் டிக்யூவும் வேணாம், பீக்கும் வேணாம். நம்ம ஜஸ்ட்டு 10, 20, 30 ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ணலாம். எனக்கு 10, 20 தான் வருது. விச் மீன்ஸ் நான் இங்கே வந்து ஒன்ஸ் எவ்ரி திங் முடிஞ்சோன்னா நான் என்ன பண்ணுறேன்னா, system.out.printlnல temp.dataன்னு கொடுத்தனா அந்த லாஸ்ட் எலமெண்ட் மட்டும் எனக்கு வந்துடும். ஏன்னா நம்ம ரியர்ன்றது லாஸ்ட் எலமெண்ட். அந்த லாஸ்ட் எலமெண்ட்டாக இல்லைன்னும் போது இங்கே கண்டிஷன் வந்து ஃபெயிலியர் ஆகிடும். அதுக்கு தான் இப்போ q.enq of 14 கொடுத்தீங்கன்னா, இந்த லைன் நீங்கள் கொடுக்கலன்னா உங்களுக்கு 30 வரைக்கும் தான் வரும். பார்த்தீங்களா? இந்த லைன் கொடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு 40 வரும். ஏன்னா 40ன்ற எலமெண்ட் தான் லாஸ்ட்டாக என்டர் ஆன எலமெண்ட். அப்போ அது அங்கே தான் ரியர் வந்து பாயிண்ட் ஆகிட்டு இருக்கு. இங்கே கண்டிஷன் டெம்ப் நாட் ஈக்குவல் டு ரியர். அப்போ இந்த 40 வரைக்கும் வர முடியாது, 30 வரைக்கும் வந்துக்கலாம். ஓகேவா? குட்.
அடுத்து நீங்கள் இப்படி கூட பண்ணிக்கலாம். நீங்கள் என்னன்னு கேட்டிங்கன்னா டெம்ப் ஆஃப் நெக்ஸ்ட் நாட் ஈக்குவல் டு நல். ஸோ வேரியஸ் வேல நீங்கள் இது இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். ஸோ இப்போமே பாருங்கள் உங்களுக்கு வந்து 10 20 அல்லது டெம்ப் நாட் ஈக்குவல் டு நல்னு வச்சுக்கோங்க. டெம்ப் ஆஃப் நெக்ஸ்ட் நாட் ஈக்குவல் டு நல்க்கு போகலாம். ஸோ இப்போ பாருங்கள் உங்களுக்கு 10 20 30 40 ஸோ யூ கேன் இம்ப்ளிமெண்ட் இன் வேரியஸ் வேஸ் ஆஸ் வி டிஸ்கஸ். பட் காமனாக எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா டெம்ப் நாட் ஈக்குவல் டு ரியர்னு வச்சுக்கிட்டு இந்த வே தான் காமனாக எல்லாருமே பண்ணுவாங்க. ஓகேவா? ஓகே, இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நான் சொல்கிறேன் தரேன் நல்ல. ஸோ இப்போ பாருங்கள், நான் வந்து நோடு டெம்ப்னு சொல்லி ஒரு டெம்பரரி வேரியபிள் நான் வந்து வச்சுக்கிட்டேன். ஸோ இனிஷியலாக அதனுடைய வேல்யூ நல்லு தான் இருக்கும். நம்ம என்ன பண்ணிக்கிறோம், அதை ஃப்ரண்ட்டுக்கு வந்து அசைன் பண்ணிடுறோம். அப்போனா ஒரு அலியஸ் நேம் மாதிரி நம்ம வந்து கிரியேட் பண்ணியாச்சு. ஸோ டெம்போ எனக்கு இங்கே தான் எனக்கு பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கு. ஓகேவா? ஸோ அதான் இங்கே ஃபர்ஸ்ட் லைன் இனிஷியலைசேஷன் மூலயமா பண்ணுறோம். நோட் டெம்ப் ஈக்குவல் டு ஃப்ரண்ட். என்னுடைய டெம்ப்ன்ற ரெஃபரன்ஸ் வந்து இப்போ ஃப்ரண்ட்ன்ற ஆப்ஜெக்டாக பாயிண்ட் பண்ணிருக்கு. இதெல்லாம் ஃப்ரண்ட்ன்ற ஆப்ஜெக்ட், அதில் இந்த ரெஃபரன்ஸை நான் வந்து பாயிண்ட் பண்ண வச்சிட்டேன். கண்டிஷன் என்ன செக் பண்ணுறோம், இதை நான் மை பேட், இதை நான் வந்து இப்படி காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிட்டு இங்கே நான் வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ தட் வி கேன் சி த சோர்ஸ் கோட் ஆஸ் வெல். ஓகே, ஃபைன். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் லைன் உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும். செகண்ட் பாருங்க, வைல் கண்டிஷன் செக் பண்ணுறேன். டெம்ப் நாட் ஈக்குவல் டு ரியர். அண்ட் ரியரோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 3000 பாயிண்ட் பண்ணதா அது ரியர். டெம்ப் வந்து 1000 தான் பாயிண்ட் பண்ணுது. ஸோ ரியரும் டெம்போ நாட் ஈக்குவல். அதனால எனக்கு உள்ள கண்டிஷன் வந்து ட்ரூ. கண்டிஷன் ட்ரூ ஆனதுனால உள்ள வந்து போகும். உள்ள என்ன பண்ணுறோம், டெம்ப் டாட் டேட்டா. டெம்ப் ஆஃப் டேட்டாவில் என்ன இருக்குது, 10 இருக்குது. ஸோ 10 கெட்ஸ் பிரிண்டட். அடுத்து என்ன பண்ணுறோம், டெம்ப் ஈக்குவல் டு டெம்ப் ஆஃப் நெக்ஸ்ட். ஸோ இப்போ டெம்போட நெக்ஸ்ட்டில் என்ன இருக்குது, 2000 ஆப்ஜெக்ட் இதுதான். அப்போ வந்து அதுதான் என்னுடைய டெம்ப். இப்போ ஸோ இதான் என்னுடைய டெம்ப். ஓகேவா? ஸோ அகைன் கண்டிஷன் செக் பண்ணுவோம். டெம்ப் நாட் ஈக்குவல் டு ரியரா? எஸ், ஆப்வியஸ்லி டெம்ப் நாட் ஈக்குவல் டு ரியர் தான். ஸோ கண்டிஷன் அகைன் ட்ரூ ஆயிடுச்சு. டெம்ப் ஆஃப் டேட்டானா 20 gets printed and then your temp should be updated. Temp equal to temp of next. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா என்னுடைய டெம்ப். ஸோ இப்போ பாருங்க, while temp not equal to rear, no, condition failed. டெம்போ ரியரும் ஈக்குவலாக இருக்குது. இந்த இடத்துல கண்டிஷன் ஃபெயில் ஆனதுனால உள்ள இருக்க எதுவுமே பார்க்காது. அதனால தான் நம்ம இங்கே பிரிண்ட் கொடுக்கலன்னா இந்த 30ன்றது மட்டும் பிரிண்ட் ஆகாமல் இருந்துச்சு. ஸோ டெம்ப் ஆல்வேஸ் இப்போ லாஸ்ட் எலிமெண்ட்டில் தான் இருக்குது. ஸோ நம்ம டெம்ப் டாட் டேட்டான்னு கொடுத்தாலே போதும், இந்த லாஸ்ட் எலிமெண்ட் கெட்ஸ் பிரிண்டட். புரியுதா? ஸோ திஸ் ஹவ் இட் வில் ஒர்க். செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ டிஸ்பிளேக்குமே பார்த்தீங்கன்னா நம்ம இந்த லாஜிக் நம்ம வந்து கொடுக்கணும். என்னன்னு கேட்டிங்கன்னா அண்டர் ஃப்ளோ லாஜிக். எதுவுமே இல்லாமல் எப்படி உங்களால் பிரிண்ட் பண்ண முடியும்? திஸ் ஹேஸ் டு பி யுவர் எல்ஸ் பார்ட். ஃபைன். இப்போ நம்ம எல்லாமே ஃபுல் ஃப்ளெட்ஜாக பார்த்துடலாமா? 4 எலிமெண்ட் நம்ம வந்து இது பண்ணியிருக்கோம், இன்சர்ட் பண்ணியிருக்கோம், டெலீட் பண்ணுறோம். டெலீட் பண்ணிவிட்டு ஒரு இதை நம்ம வந்து இன்சர்ட்டும் பண்ணிக்கலாம் 15 சொல்லிட்டு. அதுக்கடுத்து டாப் எலிமெண்ட்டை நம்ம வந்து பிரிண்ட் பண்ணுறோம். அதுக்கடுத்து டிஸ்பிளே பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட்டு 10 20 30 40 ஆட் ஆகிடும். டிக்யூ பண்ணும்போது 10 போயிடும். அடுத்து 50 ஆட் பண்ணுறோம். ஸோ 20 30 40 50 தான் என்னோட கியூவில் இருக்கும். பீக் பண்ணும்போது 20 கிடைக்கும். டிஸ்பிளே பண்ணும்போது 20 30 40 50 எனக்கு வந்து வந்துடும். ஸோ திஸ் ஹேஸ் டு பி மை அவுட்புட். யா, எக்ஸாக்ட்லி அதான் நம்மளுடைய அவுட்புட்டாக வந்திருக்கு. ஓகே, இதுதான் பார்த்தீங்கன்னா கியூவோட ஆப்ரேஷன். ஸோ சிமிலர்லி நம்ம எப்படி ஸ்டாக்குக்கு பண்ணுமோ அதே மாதிரி நம்ம கியூக்கும் பண்ணியாச்சு. உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்.